exercise 3.6 third question பார்ப்போம். So that the equation x power 9 minus 5x power 5 plus 4x power 4 plus 2x square plus 1 equal to 0 has at least 6 imaginary solution. இதுக்கு வந்து at least 6 imaginary solution இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏற்கனவே ஃபஸ்ட் 2 சம் பார்த்துருக்கோம், அதே மெத்தடில் தான். இப்போ கொடுத்துருக்க பாலினாமியலை f of xன்னு எடுத்துக்கோங்க. இப்போ given f of x equal to x power 9 minus 5x power 5 plus 4x power 4 plus 2x squared plus 1. இதை எடுத்துக்கோங்க. எத்தனை சைன் சேஞ்ச் வந்து வருதுன்னு பாருங்கள். ஒரு நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இப்போது எக்ஸ் பவர் 9க்கு முன்னாடி ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸுலேருந்து மைனஸ்க்கு ஒன்று போகுது, அப்போ ஒரு சேஞ்ச் ஆகுது. அடுத்து மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகுது, ரெண்டாவது சேஞ்சு. அடுத்து ப்ளஸ்லேருந்து ப்ளஸ் தான் போகுது எல்லாமே. ஸோ 2 சேஞ்ச் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து எத்தனை இருக்குது? 2. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்டு வந்து எத்தனை இருக்குது? இதில் 2. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்டு எத்தனை இருக்குது? 2. இதே மாதிரி எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு பார்க்கணும். இப்போது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ்ன்னு போடுங்க. மைனஸ் எக்ஸ் பவர் 9 மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 4 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 1. இப்போ ஆட் நம்பராக ஈவன் நம்பரான்னு பவரில் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஆட் நம்பர் இருக்குது, ஸோ மைனஸ் அப்படியே வரும். இப்போ மைனஸ் எக்ஸ் பவர் 9. அடுத்து ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் எக்ஸ் பவர் 5. அதாவது ஆட் நம்பராக ஈவன் நம்பர் பாருங்கள், ஆட் நம்பர், ஸோ மைனஸ் வரும். இப்போ மைனஸ் மைனஸ் என்னவாயிரும்? ப்ளஸ் 5x பவர் 5 மாறும். இங்கே ஈவன் நம்பர் இருக்குது, ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏற்கனவே ப்ளஸ் தான் இருக்குது, அப்போ ப்ளஸ் 4x பவர் 4. இங்கே ஈவன் நம்பர், ஸோ ப்ளஸ் தான் வரும். ஏற்கனவே இருக்கிறது என்னது? ப்ளஸ் தான். அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே எத்தனை சைன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகுது, ஒரு சேஞ்ச் ஆகுது, ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குது. அடுத்து ப்ளஸ்லேருந்து எல்லாமே என்னது தான் போகுது? ப்ளஸுக்கு தான் போகுது. ஸோ ஒரு சேஞ்சு மட்டும் தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து எத்தனை இருக்குது? 1 தான். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அது இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட், ஏன்னா நம்ம நெகட்டிவ்னு தானே போட்டு பார்த்துருக்கோம். இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்டு எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா இமேஜினரி சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க. இமேஜினரி ரூட் ஈக்குவல் டு இமேஜினரி ரூட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட். சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட் மைனஸ் நம்பர் ஆஃப் ரியல் ரூட், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே. நம்பர் ஆஃப் ரியல் ரூட். ஃபஸ்ட்டு இமேஜினரி ரூட் வேணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த பாலினாமியலில் பார்த்துட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க நம்பர் ஆஃப் ரியல் ரூட். நம்பர் ஆஃப் ரியல் ரூட்னா பாசிட்டிவ் ரூட்டும் வரும், அதே மாதிரி நெகட்டிவ் ரூட்டும் வரும். ஓகேவா? 2 சேர்த்து தான் பண்ணணும். இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட் எப்படி பார்க்கணும் பாருங்கள். கொடுத்துருக்க பாலினாமியலில் பவர் ஹையஸ்ட் டிகிரி என்னென்னு பாருங்கள். இப்போ ஹையஸ்ட் டிகிரி இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 9 இருக்குது. அப்போ அந்த 9 தான் என்னது? ஹையஸ்ட் டிகிரி, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்டு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்டுக்கு என்ன எழுதிக்கலாம்? 9 எழுதிக்கலாம். மைனஸ் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்டு. மொத்தம் எத்தனை கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ரியல் ரூட் வந்து இங்கே நம்பருக்கு எத்தனை சேஞ்ச் ஆகுது? பாசிட்டிவில் 2 சேஞ்சஸ் இருக்குது. அப்போ 2 ப்ளஸ் நெகட்டிவ் ரூட் எத்தனை சேஞ்ச் ஆகுது? ஒரு சேஞ்ச் இருக்குது. அப்போது ப்ளஸ் 1. இப்போது 9 மைனஸ் 3 ஈக்குவல் டு 6. இப்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இமேஜினரி ரூட் வந்து என்னது? 6 வந்து கரெக்டாக வந்திருக்கு. 4th கொஸ்டின் பாருங்கள். டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். சேம் மெத்தட் தான். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. f of x equal to x power 9 minus 5 into x power 8 minus 14 into x power 7. இதில் எத்தனை சைன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச். இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுது 1, அடுத்து மைனஸ்லேருந்து மைனஸ்க்கு தான் போகுது. ஸோ அது சேஞ்ச் ஆகலை. அப்போ ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து எத்தனை?
number of sign change equal to 1. இப்போ maximum number of positive real root எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதே மாதிரி f of x பதில் என்ன செய்யணும்? f of minus xன்னு போடுவோம். இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ்ன்னு போடுங்க. அப்போ மைனஸ் எக்ஸ் பவர் 9 minus 5 into minus x power 8 minus 14 into minus x power 7. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த சிம்பிள் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பாருங்கள். ஆட் நம்பர், ஸோ மைனஸ் அப்படியே வரும். அப்போ மைனஸ் எக்ஸ் பவர் 9. இங்கே இருக்குன்னு ஒரு மைனஸ் இருக்குது, இது ஈவன் நம்பர், ஸோ மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே உள்ள மைனஸ் மட்டும் போட்டுக்கோங்க. மைனஸ் எக்ஸ் பவர் 8. அடுத்து இது வந்து என்ன நம்பர்? ஆட் நம்பர், ஸோ மைனஸ் வரும். மைனஸ் மைனஸ் என்னது? ப்ளஸ் 14x power 7. இப்போ எத்தனை சைன் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நெகட்டிவ் இருக்குது, சேஞ்ச் ஆகலை. அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போது ஒரே ஒரு சைன் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் எத்தனை இருக்குது? 1. ஈக்குவல் டு 1. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட். நெகட்டிவ் ரியல் ரூட் ஈக்குவல் டு எத்தனை இருக்குது? 1. ஸோ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சு செய்யும்போது நம்பர் ஆஃப் சைன் வந்து ஒன்று தான் சேஞ்ச் ஆகுது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து 1 தான். அதே மாதிரி நெகட்டிவ் ரியல் ரூட்டும் என்ன தான் வருது? ஒரே ஒரு சைன் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ நெகட்டிவ் ரியல் ரூட்டும் 1 தான். 5th கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் ஜீரோஸ் அண்ட் இமேஜினரி ஆஃப் த பாலினாமியல். இதுக்கு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ரியல் ரூட் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணி ஜீரோ வந்து ரூட்டான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இமேஜினரி ரூட் வந்து எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டு கிவன் இந்த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 9x பவர் 7 ப்ளஸ் 7x பவர் 5 ப்ளஸ் 5x க்யூப் ப்ளஸ் 3x. ஓகே, இதில் எத்தனை சைன் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லாமே என்ன தான் இருக்குது? ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து 0, எதுவுமே இல்லை. ஓகேவா? பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் வந்து என்னது? 0. அதே மாதிரி சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸு. இப்போ மைனஸ் எக்ஸுக்கு பதில் என்ன செய்யணும்? மைனஸ் எக்ஸ்ன்னு போடுவோம். ப்ளஸ் 9 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 7 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 5 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸு. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு ஆட் நம்பராக இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம். இங்கேயும் ஆட் நம்பர், அப்போ என்ன வரும்? மைனஸ். அப்போ மைனஸ் 9x. இதுவும் ஆட் நம்பர், ஸோ மைனஸ் 7x பவர் 5 சாரி எக்ஸ் பவர் 9 மைனஸ் எக்ஸ் பவர் 7 மைனஸ் 7x பவர் 5. இங்கேயும் ஆட் நம்பர் தான் இருக்குது. ஸோ மைனஸ் 5x க்யூப். இங்கே இதுவும் ஆட் நம்பர் தான். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3x. எல்லாமே நெகட்டிவ் தான் இருக்குது. எந்த இதுலையும் சைன் வந்து சேஞ்ச் ஆகலை. இப்போ இதுவும் நெகட்டிவ் ரியல் ரூட் வந்து என்னது? 0. நெகட்டிவ் ரியல் ரூட்டு என்னது? 0. அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 0 வந்து ஒரு ரூட்டான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் எஃப் ஆஃப் 0ன்னு போட்டால் என்ன வரும்? எக்ஸுக்கு பதில் 0 0 போட்டால் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ஆன்சர் என்னது? 0. அப்போ எஃப் ஆஃப் 0ன்னு போடும்போது 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு ரூட்டு. இஸ் ஏ ரூட்டு. எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு ரூட்டு. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு ரூட் கிடச்சிருக்கு. அடுத்து இமேஜினரி ரூட் வந்து செக் பண்ணணும். இமேஜினரி ரூட்டுக்கு ஃபார்முலா என்னது? இமேஜினரி ரூட் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட். ஏற்கனவே தேர்ட் கொஸ்டினை பார்த்துருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட் மைனஸ் நம்பர் ஆஃப் ரியல் ரூட். நம்பர் ஆஃப் ரியல் ரூட்டு அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே சேர்த்து தான் பார்க்கணும். ஓகேவா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்கள். கொஸ்டின் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 9 இருக்குது. ஸோ 9 ரூட் வந்து நம்மளுக்கு இருக்கணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட் வந்து என்னது? 9 மைனஸ் நம்பர் ஆஃப் ரியல் ரூட். அதாவது நம்மளுக்கு பாசிட்டிவ் ரியல் ரூட் வந்து 0, நெகட்டிவ் ரியல் ரூட் வந்து 0. ஆனால் எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஒரு ரூட் கிடச்சிருக்கு. அந்த ஒரு ரூட்டை மட்டும் எழுதிக்கோங்க. அப்போ 9 மைனஸ் 1 ஈக்குவல் டு எவ்வளவு? 8. அப்போ இமேஜினரி ரூட் வந்து எத்தனை இருக்குது? 8 இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு ரூட் இருக்குது. ஓகே, இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள்.